கெட்ட மகனை போல துஷ்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பெண் திட்டம் இது, நீ ஓடிவா. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதர கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்னும் ஆகாய விரிவு அவருடைய சிருஷ்டிப்பை காண்பிக்கிறது. அர்த்தம், சிருஷ்டிப்பினாலே தேவன் தம்முடைய புத்தி, ஞானம், அறிவு, குணாதிசயம், இன்னும் அவருடைய செயலை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் ரட்சிப்பின் வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம், இன்னும் அவருடைய உயிர் தெழுதலினாலும் நிறைவேற்றியிருக்கிறார். அதை சுவிசேஷ வசனத்தின் மூலமாய் சகல மனுஷர்களுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதர்களுடைய இருதயமோ கொழுத்திருக்கிறது. அர்த்தம், மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலே மறுப்பு தெரிவிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிறது. எவ்வளவு தெளிவாக சரளமாக இந்த சுவிசேஷ வசனம் சொல்லப்பட்டாலும் சரி, அவர்கள் தன் காதுகளை மூடிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமையிலிருந்து, சிருஷ்டிகர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிற தண்டனையிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் எங்கள் ஜெபமாயிருக்கிறது.